முதல்வர் வேட்பாளர்களின் தொகுதிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக கொளத்தூர் தொகுதி. திமுக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கு போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து சந்தான கிருஷ்ணன் அதிமுக, சவுந்தரபாண்டியன் நாம் தமிழர் கட்சி, பி.எஸ். பாபு தாவேகா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா அதிமுக கூட்டணி கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர் போட்டியிடும் தொகுதி எடப்பாடி. அந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் என்று பார்க்கலாம். காசி திமுக, பிரியதர்ஷினி நாம் தமிழர் கட்சி, அருண்குமார் தாவேகா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. நாம் அடுத்து பார்க்க போகிறது நாம் தமிழர் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் சீமான் அவர்கள் போட்டியிடும் தொகுதி காரைக்குடி. அந்த தொகுதியில் வேற யாரெல்லாம் வேட்பாளர் என்று பார்க்கலாம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இங்கு போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணியில் தேர்போகி பாண்டி அவர்கள் அமமுக சார்பாக போட்டியிடுகிறார். பிரபு தாவேகா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் ஜோசப் விஜய் அவர்கள். இவர் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார், பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு. பெரம்பூர் தொகுதி ஜோசப் விஜய் தாவேகா, ஆர்.டி. சேகர் திமுக. அதிமுக கூட்டணியில் திலகபாமா பாமக, வெற்றி தமிழன் நாம் தமிழர் கட்சி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. திருச்சி கிழக்கு தொகுதி ஜோசப் விஜய் தாவேகா, இனிகோ இருதயராஜ் திமுக, கே. ராஜசேகரன் அதிமுக, கிருஷ்ணசாமி நாம் தமிழர் கட்சி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க.